இப்பொழுது 15 ஆண்டுகளுக்கு முன்னமே திரு சுப்புஜி அவர்களை எனக்கு வீர ராஜமாணிக்கம் மூலமாகத்தான் சுப்புஜி அறிமுகம். அதற்கு முன்பு முகநூலில் அறிமுகம் உண்டு. நேரடியான அறிமுகம் வீர ராஜமாணிக்கம் மூலமாக. என்னுடைய அன்பு தோழர், திருப்பூரிலே உடன் வசிப்பவர். நாங்கள் இணைந்து பல பணிகளை செய்திருக்கிறோம். அவருடைய இல்லத்தில் தான் சுப்புஜி அவர்களை சந்தித்தோம். அவருக்கு தனிப்பட்ட நட்புறவு அவருடன் உண்டு. திரு சுப்புஜி பற்றிய திரு குணச்சித்திரத்தை அவர் இங்கு வழங்க வருகிறார். வருக. அன்பார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த அவையில் அமர்ந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஆசிரியர் திரு சுப்பண்ணன் அவர்களுக்கும் பேராசிரியர் ப. கனகசபாபதி அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க எல்லாருமே செயல்படக்கூடியவர் நம்ம சுப்பண்ணன். ஏன் சுப்பண்ணனை முதல் சிந்தனையாளர்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திராவிட மாயை பற்றி சொன்னாங்க. திராவிட மாயைங்கிறது ஈவேராவாகட்டும், ஈவேராவுக்கு பின்னாடி வந்த அண்ணாதுரை ஆகட்டும், அவர் எழுதின ஆரிய மாயைக்கு கவுண்டர் எழுதணும்னு கூட மாற்று தரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்களுக்கு தோணலை. இதுக்கு முன்னாடியெல்லாம் 2-3 பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அது பவர்ஃபுல்லாக இல்லை. சுப்பண்ணன் அதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறாரு. இப்போ அப்புறம் மா வெங்கடேசனை ஊக்குவிச்சதுலேயும் சுப்பண்ணனுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. இன்றைக்கி தமிழகத்தில் ஆரிய மாயைன்னு அண்ணாதுரை உளறிய புத்தகம் இன்று பதிப்பில் இல்லை. திராவிட மாயை 20,000 பதிப்புகளுக்கு மேலே விற்றுருக்கு. வெங்கடேசனுடைய ஈவேராவின் மறுபக்கம் ஒரு 10,000 புக்கு விற்றுருக்கு. ஈவேராவின் மறுபக்கம் 5 மொழிகள்லையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. சுப்பண்ணனோட புத்தகமும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா மிச்சவங்கெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க, ஏங்க இந்த மாதிரி அண்ணாதுரை ஆகட்டும், ஈவேராவாகட்டும், திராவிட இயக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே உளர்றாங்க, வாயை திறந்தாலே பொய்யா பேசுகிறாங்கன்னு. யாரிலேருந்து சொல்கிறாங்கன்னா, சத்தியமூர்த்தி காலத்திலேருந்து சொல்கிறாங்க. ஈவேரா மாதிரியான நபர்கள் அருவருத்து ஒதுங்கத்தக்கவர்கள் அப்படின்னு அவங்கெல்லாம் நினச்சிட்டு அந்த பக்கமாக போனப்போ அவர்களை அம்பலப்படுத்த வேண்டிய செயலை அறிவுபூர்வமாகவும் அரசியல் ரீதியாகவும் காங்க்ரீட்டாக அதை வெளிப்படுத்தினவங்க நம்முடைய சுப்பண்ணன். நீங்கள் ஈவேராவினுடைய திராவிட இயக்கத்தினுடைய பொய்களை மட்டும் இவர் அம்பலப்படுத்தினார் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாதுங்க. இவர் கடந்த 40 ஆண்டுகளில் தமிழக அரசியல் பரப்பில் ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு தலைவர். என்னென்னலாம் செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் சுப்பண்ணனுடைய இந்த புக்கை படிச்சிங்கன்னா தெரியும். அதில் இவர் தமிழகத்தினுடைய முக்கியமான பல்வேறு நிகழ்ச்சிகளை மிக மிக சாதாரணமாக சொல்லி சென்றிருப்பார். நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிறனால இவர் ரொம்ப சாதாரணமாக இருக்கார். மித்த எழுத்தாளர்கள் இன்னைக்கு காலையில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த எழுத்தாளர்கள்லாம் வரையிலேயே அவர்களுக்கான ஒரு பெரிய படை, ஒரு கற்பழிப்பு குற்றவாளி எழுத்தாளர் கூட காலையில் பேசினார். அவரெல்லாம் கூலிப்படையை கையோடு கூட்டிகிட்டு வருவாங்க. சுப்பண்ணனுக்கு தானாக சேர்ந்த கூட்டம் மாதிரி என்றைக்குமே அவருடைய பேச்சை கேட்குறதுக்கு எங்கே போனாலும் ஆள் வந்துடும். நீங்கள் திருப்பூர், ராமேஸ்வரம் இல்லை, ஒரிசாவில் போனால் கூட சுப்பண்ணனுக்கான ரசிகர் மன்றங்கள் இருக்குது. அந்த அளவுக்கு அவர் மிக மிக ஃப்ரெண்ட்லியான ஆள். ரொம்ப எல்லாத்தையும் சேர்த்துக்குவார். சங்கத்தினுடைய முக்கியமான கொள்கை சுப்பண்ணன் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவர் சொன்னது என்ன தெரியுங்களா? நம்முடைய வேலை இணைக்கிறதுப்பா, எல்லாத்தையும் சேர்க்கறது மட்டும்தான் நம்ம வேலை, பிரிக்கிறது நம்ம வேலை இல்லை அப்படிங்கிறது தான் சுப்பண்ணன் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பார். ஏதாவது ஒரு மன கஷ்டம், குழப்பம்னு ஏதாவது இருந்துச்சுன்னா அவர்கிட்ட கேட்டோம்னா அவர் சரி இதெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையே மாற்றிட்டு வேறொரு விஷயத்தின் மூலமாக நமக்கு ஒரு உயர்ந்த லட்சியம், சிந்தனை, ஒரு கண்ணோட்டத்தை கொடுத்து அதன் மூலமாக நம்மளை மேலும் ஒரு பெரிய வேலையை செய்கிறதுக்கு தூண்டக்கூடிய ஆற்றல் சுப்பண்ணனுக்கு இருக்குங்க. சுப்பண்ணனுடைய உதாரணம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, மருத்துவர் சமூகம். இப்போ இவர் ஏங்க திராவிட மாயை மட்டும்தான் எழுதினாருங்களா? நீங்கள் திராவிட இயக்கத்தினுடைய பொய், அவர்களுடைய பொய்யான பிரச்சாரங்கள், இதை மட்டும்தான் அம்பலப்படுத்தியிருக்காரா? இவருடைய வாழ்க்கை வரலாறுங்கிறது அவ்வளவு முக்கியமான விஷயங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாழ்க்கை வரலாறில் சுவாரஸ்யமான பல விஷயங்களை
ஒரு சாமானியமான நபர் எப்படி சாதிச்சாருங்கிற சொல்லுவார். சுப்பண்ண சாமானியமான இல்லை, அவங்க அப்பா இவங்கெல்லாம். ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை நான் வந்து சொன்னால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஜெயங்கொண்டம் பக்கத்தில் சுப்பண்ணனுடைய ஊர். அங்கே வந்து அவருடைய இளமை காலத்தில் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு ஸ்கூலுக்கான அலோகேஷன் வந்து வருது. இவங்க வீட்டிலேருந்து காசெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து அந்த ஸ்கூலுக்கு அலோகேஷனுக்கு ஒரு 25,000 ரூபா பணம் கட்டணும்னு சொல்கிறாங்க. எங்கள் அப்பா என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த பணத்தை அப்படியே கொண்டு போய் ஸ்கூலுக்காக கட்டிடுறாங்க. அந்த காசை இன்றைக்கி வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னோம்னா மைக்ரோ டொனேஷன்ஸ் மாதிரி ஒவ்வொருத்தரையும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துட்டையும் 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி கலெக்டிவ் கான்ட்ரிபியூஷனில் ஒரு ஸ்கூலை க்ரியேட் பண்ணாங்க, ஒரு ஹை ஸ்கூலை. இன்றைக்கி வரைக்கும் அது வந்து லைவில் இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்கூலை ஒரு சாதாரணமான ஊரில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜில் ஒரு உயர்நிலை பள்ளியை கொண்டு வர்றது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம்னு நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி பல்வேறு வகையான சுவாரஸ்யமான சம்பவங்களை வந்து சுப்பண்ணனுடைய அந்த நூலில் சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் சாமானிய மனிதர்கள் வந்து போராட்டங்களில் எப்படி பங்கெடுத்துட்டாங்க அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருப்பார். இன்னொரு இன்சிடெண்ட் வந்து சுப்பண்ணன் வந்து இந்த உப்பு சத்தியாகிரகம் இதெல்லாம் பற்றி சொல்லிகிட்டு இருக்கேல, நம்ம எல்லாருமே காந்தி, நேரு, சுபாஷ் சந்திர போஸுங்க இப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கேல, பெயர் தெரியாத நபர்களினுடைய சாதனை, அவர்களுடைய சுதந்திர போராட்டத்திலான பங்களிப்பு, இதையெல்லாம் பற்றி கவனத்திற்கு கொண்டு வந்தது சுப்பண்ணன் தான் கொண்டு வந்தாருங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து ஒரு வேதாரண்யம் அப்படின்னு சொன்னால் உப்பு சத்தியாகிரகம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வந்துடும். அங்கே வந்து ஒரு மருத்துவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரர், அவருடைய பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல, மன்னிக்கணும். அவர் வந்து சவரம் செய்வதற்காக உட்கார்ந்துருக்காரு. ஒரு போலீஸ் அதிகாரி அவர் வந்து அங்கே போய் உட்கார்றாரு. உட்காந்துட்டு சவரம் ஆரம்பிச்சுட்டு கேட்டுட்ருக்கே, ஐயா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டவுடனே, நான் வந்து ஆங்கிலேயர்கள்ட்ட காவல்துறை அதிகாரியாக பணி செய்கிறேன்னு சொன்னோடனே அவர் சவர கத்தி கீழே வச்சிடுறாரு. ஐயா நான் வந்து இந்த தேச துரோகமான வேலையை நான் வந்து செய்கிறதில்லன்னு, நான் உன்னை அடிச்சிருவேன் அது இதுன்னு மிரட்டுறாரு. அவர் வந்து அதெல்லாம் நான் செய்ய மாட்டேங்க அப்படிங்கிறாரு. கோர்ட்டில் கேஸும் போடுறாங்க. கோர்ட்டில் போய் நிற்கிறாரு. நீதிபதி கேட்குறாரு, ஏப்பா அவருக்கு அந்த ஷேவ் பண்ணி முடிச்சிடலாம்லன்னு. முடியவே அவர் பேர் வைரவன் நினைக்கிறேன். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஐயா முடியாது, வேணும்னா நீதிபதி நீங்கள் வந்து அவரை சிறைச்சி முடிச்சிருங்க அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. இப்படி வந்து கண்ணுக்கு தெரியாத பல்வேறு நபர்கள் சுதந்திர போராட்டத்தில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பங்கு பெற்றாங்கங்கிறத இவர் வந்து பதிவு பண்ணுறார். சுப்பண்ணனுடைய வெற்றி அப்படிங்கிறது வந்து என்னென்னா, மைக்ரோ டீட்டெயிலிங் வழியாக ஒரு விஷயத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. இவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கு பூதாகரமான பெரிய விளைவுகளை ஏற்படுத்தியிருக்குங்கிறதுக்கு இந்த படைப்பாளர் சங்கமம் வந்து ஒரு முதல் உதாரணம். ஏன்னா எவ்வளோ வருஷமான ஜெயகாந்தனுக்கு பின்னாடி இருந்து இந்த தாமு ஏசா வந்து இந்த கூலிப்பட்டாளத்தினுடைய வேலையை செஞ்சுட்டே இருக்காங்க. நான் வந்து இதை மேடையில் பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டாகவே சொல்கிறேன். தாமு ஏசா, தாமு ஏகாசா இப்படியான பல்வேறு கும்பல்களாக கூடி எழுத்தாளர்களை கூட கும்பல் கோஷ்டியாக சேர்த்தி ஒரு ரவுடித்தனத்தை பண்ண முடியுங்கிற அறிவுலக ரவுடித்தனத்தை பண்ணிகிட்டு இருந்தவங்கள ஒரே ஒரு செயல் மூலமாக, சொல் மூலமாக அல்ல, செயல் மூலமாக முற்றுப்புள்ளி வைக்கிறார். சரி, அது மட்டும்தான் பண்ணாருன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு புக்கு தமிழ் எழுத்தாளர்களில் தேச சிந்தனையோடு இருக்கக்கூடிய புத்தகங்களை எல்லாத்தையும் எடுத்து பெரிய பெரிய பிரபலமான நபர்கள் எல்லாத்துக்கிட்டையுமே விமர்சனம் வாங்கி அதையை வந்து ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய இதுன்னா, அந்த எழுத்தாளர்கள்லாம் அதுக்கப்புறம் தான் வந்து நம்முடைய ஃபோல்டுக்குள்ளே வர்றாங்க. பொதுவாக வலதுசாரி இயக்கங்கள்னு சொல்லப்படக்கூடிய இந்துத்துவ இயக்கங்களுக்கு வந்து எழுத்தாளர்கள், இலக்கியம், இலக்கணம், ரைட்டிங் இந்த மாதிரியான விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு ஒவ்வாமை இருக்கிறதா சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை முற்றுப்புள்ளி வைத்தது மட்டும் இல்லாமல் எழுத்தாளர்களை வாரி அணைத்து வலதுசாரி இயக்கத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வர்றவர் சுப்பண்ணன். நான் இடதுசாரியும் இல்லை வலதுசாரியும் இல்லை அப்படின்னு அண்ணன் சொன்னாங்க. அவர் வந்து இடதுசாரி சிந்தனையிலையுமே அவருக்கு வந்து நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஈவன் கருணாநிதி கூட அண்ணனுக்கு வந்து நண்பர் தான். அவர் எம்ஜிஆருமே அவர்கிட்ட வந்து பேசுகிற அளவுக்கு இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான மனிதர். ரொம்ப வந்து எப்படி சொல்கிறதுங்க, கம்போஸ்டாக தான் கொண்ட கொள்கையை மாற்று கருத்து இருக்கவங்கள்ட்ட கூட சொல்லி அதை சாதிச்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் கேப்பபிலிட்டியும் அண்ணங்கிட்ட இருக்குது. உங்களுக்கு இன்னும் ஒரு உதாரணம் சொன்னால் தெரியும். பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு மேகசின் வரும், இமயம் முதல் குமரி வரை ஒரே நாடு அப்படின்னு சொல்லி. இந்த ஐடியாவை ஃபஸ்ட்டு சுப்பண்ணன், எல்ஜி இவங்கெல்லாம் சேர்ந்து தான்
சங்கப்பலகைன்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. நான் சொல்கிறது வந்து ஒரு 2000 அந்த மாதிரியான டைமில் 2000க்கு முன்னாடி இருந்தே பண்ணுறாங்க. அதை ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாகவும் ஆக்குறாங்க. எப்படி கொண்டு வர்றாங்க அப்படின்னிங்கன்னா, சாமி தியாகராஜன் ஐயா மாதிரியான மிகப்பெரிய ஸ்காலர்ஸை ஹிந்துத்துவா ஃபோல்டுக்குள்ளே கொண்டு வந்ததில் சுப்பண்ணனுடைய பங்கு மிகப்பெரியது. அறிஞர்களை, எழுத்தாளர்களை, கவிஞர்களை, பாடகர்களை, அறிவுலகவாதிகளை ஒவ்வொருத்தராக இந்துத்துவ பக்கத்தில் கொண்டு வந்து, ஆனால் நான் இந்துத்துவா இல்லைன்னு அவங்க சொன்னாலும், ஆனால் நீங்கள் சொல்கிறது எல்லாமே இந்துத்துவா தான், நாட்டுக்கு நல்லதுன்னு நீங்கள் என்னென்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்துத்துவா தான் சொல்லி அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்தது சுப்பண்ணன் தான் கூட்டிகிட்டு வந்தாருங்க. இந்த இன்க்ளூசிவ்னஸை இவர் தான் கிரியேட் பண்ணுறாரு. சங்கப்பலகை வந்து என்ன மாற்றத்தை கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இமயம் முதல் குமரி வரை இந்தியாங்கிறது ஒரே நாடுங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இந்தியா என்பது வந்து உபதேசங்களினுடைய கூட்டமைப்பு இப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி தான் வந்து இதற்கு முன்னாடி இருந்த கூலி பெற்றுக்கொண்ட எழுத்தாளர்கள் ஆரம்பிப்பாங்க. அந்த விஷயத்துக்கு மரண அடி அடித்தவர் சுப்பண்ணன். இவருடைய பேர் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இவர் செய்த செயலினுடைய விளைவு இன்றைக்கி ஒருத்தர் நாக்கில் பல்லு போட்டு இந்தியா என்பது உபதேசியங்களின் ஒருங்கமைக்கப்பட்ட தேசம்னு சொல்ல முடியாது. அதை வந்து அறிவுலகத்துக்குள்ளேயே கிரியேட் பண்ண ஒரு அசாகாய சூரன் அப்படின்னா அண்ணன் நீங்கள் சொல்லலாங்க. அதுக்கப்புறம் இலக்கியத்தில் தொல்காப்பியத்திலிருந்து, பரிபாடலிருந்து, புறநானூறு, அகநானூறு, கலிங்கத்து பரணியில் ஆரம்பித்து கடைசியாக வந்த நாய்க்கர்கள் பழுவல் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா இதுலேயும் இருக்கக்கூடிய தேசியம் சார்ந்த கருத்துக்களை தொடர்ந்து ஒரு 10 வருஷம் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அது எல்லாத்தையும் தொகுத்தாங்க. கருத்தியல் ரீதியான ஒரு மிகப்பெரிய கருத்து கோவையை உருவாக்கி யாரெல்லாம் பேசக்கூடியவர்களோ பேசுபவர்களுக்கு எழுதுபவர்களுக்கான சோர்ஸ் மெட்டீரியலை சுப்பண்ணன் கிரியேட் பண்ணார். இந்த கான்ட்ரிபியூஷன் வந்துங்க வெளியில் யாருக்குமே தெரியாது. இப்போ வந்து புக்கு அவர் 5 புக்கு தான் எழுதியிருக்காருங்களான்னா, அவர் செய்திருக்கக்கூடிய அறிவுலகத்திற்கு கொடுத்துருக்கக்கூடிய பணி இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரிமார்க்கபிளான பணி. இந்திய தாயினுடைய ஒருமைக்கும் ஒற்றுமைக்கும் அவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது மிக மிக அபாரமான ஒரு பங்களிப்பு. இந்த பங்களிப்பை செஞ்சுட்டு நீங்கள் கிளைம் வந்து இது வரைக்கும் எதுவுமே பண்ண மாட்டாருங்க. தம்பி நம்ம செய்வோம்ப்பா இப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் மென்டர் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. கிரேட்டஸ்ட் மென்டர் ஐ ஹவ் எவர் மெட் அப்படின்னா நம்ம சுப்பண்ணனை தான் சொல்லணும். ஒவ்வொருத்தரையும் பார்த்து நர்ச்சர் பண்ணுவார். நாங்கள் தமிழ் ஹிந்துவனுடைய எடிட்டோரியலில் இருந்தேல அங்கே வந்து ஒரு 40-50க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்து பங்களிச்சுட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தர் கூடயுமே வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க கூட நட்பு வச்சுக்குவார், அவங்கள்ட்ட பேசுவார், அவங்கள மென்டரிங் பண்ணுவார். இவருடைய மென்டர்ஷிப் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, மா வெங்கடேசன்லேருந்து அரவிந்தன் நீலகண்டன்லேருந்து ஜடாயு சார்லேருந்து என் வரைக்கும் எல்லாத்துக்குமே அட்வைஸ் சொல்லுவாங்க. அப்புறம் அந்த அட்வைஸ் வந்து மிக மிக பவர்ஃபுல்லாகவும் இருக்கும், மிக சரியாகவும் இருக்கும், கரெக்டாக வாசகர்களை சென்று சேரும் அளவுக்கும் இருக்கும். அந்த அறிவை வந்து சாமானிய மனிதர்களுக்கு கடத்துவதில் இவருக்கு அபாரமான ஞானம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு ரோல் சுப்பண்ணனுக்கு இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் என்ன நினச்சிக்குவாங்கன்னா, இவருடைய ஆளுமை வந்து வெறும் வந்து அறிவுலக பணிகள் மட்டும் கிடையாது, எழுத்தாளராக மட்டும் கிடையாது, தமிழகத்தினுடைய முக்கியமான அரசியல் நிகழ்வுகளில் இவருடைய ரோல் வந்து அடிநாதமாக இருக்குது. நிறைய பேர்த்துக்கு வந்து அவர் எவ்வளோ பெரிய ஒரு பொலிட்டிக்கல் மென்டர் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. இந்த சுவாரஸ்யமான புத்தகத்தை நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை பற்றி நல்லா தெரிய வரும். சுப்பண்ண மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஆளுமையை வாழ்த்தி பேசுவதற்கு நமக்கு ரொம்ப தகுதி இல்லை. பெரிய பெரிய ஆளு இருக்காங்க, அவங்க தான் சொல்லணும். ஆனாலும் அவருடைய கீழ் பாதத்தின் கீழ் பட்டு வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு இருந்தது அப்படிங்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.